ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ் மில்லோடு இணைந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ் மில்லின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த அந்த காலத்தை, அதாவது மாப்பழ சம்பா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இயற்கை விவசாயத்தில் வந்து இது விட்டு விடக்கூடாது. இந்த மாப்பழ சம்பாலாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. இது ரகம் வந்து எல்லாம் மரபு இதுக்கு வந்து மாற்றின்னு போயினே இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவர் இயற்கை விவசாயம் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இது அவர்கிட்டே கேட்கலாம். எனக்கு முழு விவரம் தெரியல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கப்பா, இது என்னப்பா பேர்? என் பேர் கிருஷ்ணாங்க. அவ்வாய் நகரில் குடியிருக்கிறேன். இந்த நெல் வந்து எங்கள் சன்னு வந்து வெளியிலேருந்து தருவிச்சு இந்த நெல்லை வந்து இயற்கை விவசாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கூட போட கிடையாது. எந்த தண்ணி மருந்தும் எந்த உரமோ எதுவுமே போட கிடையாது. இந்த நெல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இதை வேணுங்கிறவங்க இந்த நெல் இந்த அட்ரஸ் நான் கொடுக்குற அட்ரஸில் வந்து கேட்டீங்கன்னா அதனுடைய நெல் நாங்கள் விதைக்கு மட்டும், இல்லாட்டினா தருவிச்சு கொடுப்போம். விதைக்கு மட்டும். ஆமா, இது பேரு மாப்பழ சம்பாவா? மாப்பழ சம்பா. இது எந்த உரமும் போடல, அதாவது மாட்டு எருவு மட்டும் தான். இயற்கை விவசாயம் இல்ல. அதாவது 2 வருஷத்துக்கு முன்ன தருமபுரியில இருந்து ஒரு லோடு எருவு கொண்டாந்து கொட்டினேன். அப்படிங்களா? பயிரே வைக்கல. சரி சரி. அப்படியே சும்மா அப்படியே காட்ட இருந்துருச்சு. சரிப்பா. இப்ப பயிர் போட்ட பின்னாலதான் சரிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த பயிர். சூப்பர்ப்பா. எத்தனை அடி இப்ப இருக்கா? இப்ப 6 அடி இருக்கும். 6 அடி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, 6 அடி இருக்கு. இது என்ன பேரு? மாப்பிள சம்பா. ஆமா. நீங்க சின்ன இப்ப ரொம்ப காலம் தான் இருக்குதானே? இப்பெல்லாம் இல்ல அதிக இடத்துல. இது அதிக இடத்துல இல்ல, ஒரு சில இடத்துல மட்டும் போட்டுக்கிட்டு வராங்க. எங்களோட சேர்ந்தவங்க சரிப்பா அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. எல்லாரும் வந்து இயற்கைன்னு செயற்கைக்கு எல்லாம் மாறினுக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒட்டு ரகத்தை போட்டு வந்து சீக்கிரமா ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல வந்து நெல் வந்து ஊரியா உரம் கொட்டி நிறைய நம்ம உடலை வந்து கெடுத்துக்கிறாங்க. இது மாதிரி வச்சுங்களா எந்த பிரச்சனை, சக்கரை வியாதி கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த நெல் வந்து சாப்பிட்றதுனால முழங்கால் வலி, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த நெல்லை நான் பயிர் பண்ணி இருக்கிறேன். சரிப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 6 அடி இருக்கும். எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. கிழந்து செமையா ஹைட்டா இருக்கு. இந்த கோவன் பில்லு இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஹைட் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல. இது எவ்வளோப்பா வச்சுருப்பீங்க மொத்தமா? இது வந்து ஒரு 20 சென்ட் வரும். 20 சென்ட் வருங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இது வந்து அழிவு விடக்கூடாது, நம்ம பாரம்பரிய நெல்லை வந்து அழிவு விடக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இவங்க பண்றாங்க. இது வந்து எந்த ஊரியாவும் போடல, உரமும் போடல. எப்படி தண்டுலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. மூங்கில் பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துல முன்னால சரி. கருது நல்லா இருக்கிற இடத்துல சரிப்பா. இது பேர் மாப்பழ சம்பா. ரொம்ப இடத்துல இருக்காது. ஒரு சில பேர் மட்டும் இதை வந்து இயற்கையை வந்து நேசிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. பழச வந்து மறக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அழிக்க கூடாது, விதையை வந்து அழிச்சிட்டா நம்மளுக்கு கிடைக்காது. எல்லாம் ஒட்டு ரகம் போட்டு நம்ம நாடு எல்லாமே இயற்கையை வந்து அழிச்சுன்னு வரோங்க. இங்க ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மள வந்து வாழ வச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கைனாச்சு யூஸ் பண்ணி வச்சு பாருங்க. நெல் விதை வேணும்னா இவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறான். ஃபோன் நம்பர்னா விதை மட்டும் வாங்கிக்காங்க, நெல் கிடைக்காது. விதைக்கு மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறேன். அதனால வந்து பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்னோட ஹைட்டாக இருக்கு. இங்கே பாருங்க, நானே வந்து 5.25 அடி வரும். இது 6 அடி வரும். சூப்பராக எனக்கு மாப்பழ சம்பா. இது வந்து அந்த காலத்தினுடைய பாரம்பரிய வகை நெல். இதை அழிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பாடுபடுறாங்க. நிறையா வந்து கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு தான் எல்லாரையும் நம்ம வந்து சதையை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்டா, கோழி சாப்பிட்டு வந்து எப்படி ஊசி போட்டு வளர்த்து நம்மளை இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டா உருவாக்கினுக்கிறாங்க. நிறையா சுகர்லாம் நிறைய பார்த்து எல்லாருக்கும் வருது, 3/4 பேருக்கு வருது. இந்த மாதிரி ரகத்தை வந்து ஊரிய போடாத நாமளே இயற்கையை விளைவிச்சா அடுத்த ஜென்மத்தை நம்ம பாதுகாக்கலாம். நீங்கள் வந்து இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நெல் வேணும்னா ஒரு 5 கிலோ மட்டும் தான் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இவங்க வந்து இதை வந்து இயற்கையாக ஃபுல்லாகவே எந்த உரமும் போடாத இயற்கை விவசாயத்தை மூலிமா பண்ணி இவங்க நெல்லை பயிரிட்டு சூப்பராக வளர்ந்து நிற்குது. இது உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
இங்கே பாருங்க, அங்கெல்லாம் ஹைட்டு ஓவரு. அப்பா இதே மாதிரி வேற எந்த ரகம் இருக்காப்பா? இது வேற ரகம்னா கேட்டு வாங்கி தான். இல்ல அதுக்கு இல்ல, இதே அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ரகம் தான் நிறைய பயிர் வச்சாங்களா? பயிர் வச்சிருக்காங்க, சம்பா வச்சிருக்காங்க. சம்பா எல்லாம் அழிச்சிட்டு தான் கிச்சடி சம்பா, இந்த மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி ரகமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதாவது 60 நாளைக்கு உள்ள நெல் வருமா, சீக்கிரமா நாமளும் செத்துறணும். ஆமா, அதுவும் 60 நாள்லயே வரணும், நாமளும் சீக்கிரம். அதனால வந்து எங்களுக்கு பின்னால் நட்டவங்க எல்லாம் இப்ப நெல் அறுத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்க வந்து 6 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருந்தா போதுங்கிறது தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே வந்து விதை நெல்லா கேக்குறவங்களுக்கு ஒரு நபருக்கு 5 கிலோ கொடுக்கப்படும். சரிப்பா. நான் இந்த பக்கம் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தேன், நிறைய நாள் பார்த்துனே இருக்கிறேன். இது என்னன்னே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கைனிக்கரே உக்காந்துதா, அப்படியே அவர்கிட்ட கேட்கலான்னு தான் வந்துருந்தேன். இது வந்து கருப்பு கலர்ல இருக்கு, மாப்பிள சம்பா, சுகர் ஃப்ரீ. பாருங்க, இது பாருங்க, இதோட குத்துல் பாருங்க, வலிமையை பாருங்க எப்படின்னு. நம்ம இங்க பாருங்க எப்படி எவ்வளவு சைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு அடிக்கு வச்சுன்னுக்குறாங்க. குத்துல் பாத்தீங்கன்னா செமையா வந்துனுக்குது, கரும்பு மாதிரி அப்படி நல்லா. ஹைட் பாத்தீங்கன்னா 6 அடி 7 அடி வரும். டொயின் போட்டு கட்டி விட்டுக்கிறாங்க எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழசை வந்து நினைச்சு பார்க்கணும். பழசை அழிச்சிட்டு நாமளும் அழிஞ்சிருவோங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.